இனிய விழாவுக்கு வருகை தந்திருக்கும். அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழான்றது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதை வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5-5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம். எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளுக்கு விடுவாங்க. இதே மாதிரி என்னத்தை பேசுறது, முருகா இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சுங்க ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணியம். அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார். நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக ஒரு இது மாதிரி ஒரு விட்ட போடுவேன் காதில். ஆலியார்களையோ நான் போனவே தடி கொண்டு தான் ஆலியாருக்கு தான் என் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான். ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம், நான் உள்ள ஒரு தடவை கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அப்பப்போ சிவகுமார் என்ன கூடுவார் நடிகர். அவர் வீட்டில் தான் இருக்கேன். நான் இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணடா. அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டா இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்கார்ந்து கதை எழுதுறது, இப்போ பாட்டு எழுதுறது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்துருக்குறோம். நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனமெல்லாம் போயிடுவோம். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அதை ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பொண்ணுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ள என்னாருன்னா அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு இந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர், வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்னைக்கு வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை வந்து அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புறாங்களோ இல்லையா, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம்.
இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால் ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் வந்து டைரக்டருக்கு மட்டும், மற்றவங்க எல்லாம் வந்து உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்புல தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்லாம் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பான், நான் 5 மணிக்கு போகிறேன்ப்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்படி போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லணுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடிச்சாதான் முடிக்க முடியும், ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவானே. இது எல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நான் நினைச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவிச்ச பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னன்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நாம் செய்யக்கூடாது. ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றது அல்ல. என்னை போன்றவர்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ வந்து சினிமாவில் இத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது பாருங்க, இவ்வளவுனாலே தெரியல. ஏன்னா அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டோம், அங்க போங்கன்னு சொல்றது கூட கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஏன்னா அதை சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாதான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கணும். இப்பதான் சொல்றாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்றான். உண்மை இல்லைங்க. அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்துல நீங்க வந்து உங்களுக்கு சுகர் இறங்கணுமா, இந்த கருவேப்பிலை காலையில் எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் இறங்கி அதை பண்ணுங்க, அது ஒன்று. அடுத்தது ஸ்க்ரால் பண்ணா அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் பேப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பேப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில இருந்து ஒய்ஃபிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கியுமா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ண. இன்னைக்கு யாருமே வந்து ரொம்ப நேரம் சொன்னா கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸ் டைம் இல்லை யாருமே. இப்போ கூட 5 நிமிஷம் 4 நிமிஷம் பாட்டெல்லாம் வந்து ஃபுல்லா உட்காந்து படத்துல பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியா நிறுத்திடுறாங்க. அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களை பேசுறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியா இருந்தா ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க. இது என்ன தெரியுது, ஷார்ட் ஃபார்ம்ல ஸ்வீட்டா
சுவாமி வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சமுத்திரம் கனியை எடுத்துங்க, கனியை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. அதை பற்றி அது ஒரு ரீலாக போடுங்க. வைக்கராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்று இல்லை. ஏன்னா எனக்கே இவ்வளவு நாள் தெரியல பாருங்க. முத்துராமண்ணன் பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளுக்கே தெரியலையே, இவ்வளவு நாள் படத்தை பார்த்து நல்லா எடுத்துருக்கிறேன், இது மட்டும் தான் சொன்னார். அவர் மீதி விஷயத்தை ஏன் சொல்லலைன்னு எனக்கு அவர் மேலே கோபம் வரும். அதே மாதிரி நம்ம என் தம்பி, என் துணைத் தலைவர் நம்ம சங்கத்தில் எழில், ஆமாண்ணே நான் கூட போயிட்டு வந்திருக்கேன், திருட்டு போயிடுங்க. நீ போயிட்டு வந்து அப்பவே சொல்லிடலாம்ல, இன்னொரு 10 பேர் நாங்க வந்துருப்போம்ல. இருக்கட்டே, எங்க ஊர்ல தேவம் பார்த்துட்டு நானே போகலன்னு நம்ம முதல் படத்துக்கு ஆட்டு கிழக்கு வாசல் பாடம் எடுத்ததே ஆலியால தான். அது கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருப்பாரு, புரியுதா? அதே டைம் கீழே அறிவாளத்துல சரி அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். நீ என்கிட்ட சொல்லுன்றதான் நான் சொல்றேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதை ஏன் நீங்க செய்யலன்றதுதான் நான் இப்போவும் சொல்றேன். நான் சொல்ல வர்றது அதான், நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நாங்கள் பயங்கர டென்ஷனில் வந்து அறகுறையான படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்தேங்க. அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கு எல்லாம் அந்த முத்துக்கவுண்டர் தோட்டத்தில் எடுத்து முழு படம், அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை. அதுல இதுதான் காட்டல, நான் அது வழியா தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்க தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்க தான் காரணம். என்னையெல்லாம் வந்து கரெக்டா என்னை டியூன் பண்ணல, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொசுக்குன்னு விட்டீங்க. அதனால நான் வருத்தப்படல, ரொம்ப சந்தோஷப்படல. இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை வந்து நீங்க உணர்ந்து இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டா இது அவசியம். ஏன்னா நிச்சயமா மனசு கட்டுப்பாடு இல்லாமல், மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா அப்பவே மனசு பைத்தியம் முடிச்சிடும், மென்டல் ஆயிடும். ரெண்டாவது ஃபிளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவன் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆயிடும். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டா ஒரு மருந்து என்ன சத்யா, கரெக்டா? சத்யாவுக்கு தெரியும், அவன் படம் பண்ணி படம் இல்லாத ரெண்டையும் அனுபவிச்ச ஆளு சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்வி என்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த மன திடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அந்த இயக்குனர் சங்கத்தில் திரையிடத்தை கண்டிப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நெருங்குவதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த அத்தனை பேருக்கும் ஏற்புரை வழங்குமாறு